அனைவருக்கும் ஆழ்மனேய அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இன்றைய சிந்தனையாக தனித்த பூரண வல்லபம் என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, நமது உடல் ஒரு வாடகை வீடு. வாடகை காலம் முடிந்ததும் வீட்டை காலி செய்ய வேண்டும். வாடகை காலம் முடிவதற்கு முன் அதை சொந்த வீடாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலட்சியம். வல்லற்பெருமான் சொந்த வீடு ஆக்கிக் கொண்டால் மரண பயம் இல்லை என்கிறார். முதலில் ஆன்மா இவ்வுலகிற்கு வரும் பொழுது ஆணவத்துடன் தான் வருகிறது. அதனால் பலவேறு பிறவிகளை பெற்று நிறைவாக இம்மனித பிறவியை பெற்று வருகிறது. இந்த உடல் என்பது பஞ்சபூதங்களின் அணுக்களை கொண்டு கட்டித்தரப்பட்ட ஒரு வாடகை வீடுதான். இந்த வாடகை வீட்டை விட்டுவிட்டு இறைவனுடன் கலக்க வேண்டும். இதற்கு பெரும் தடையாக இருப்பது மாயைதான். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கு ஒரு சிறப்பு விதி இருக்கிறது. இப்பிறவியில் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை அனுபவித்து பின்னர் பற்றை விட்டொழித்து பின்னரே இறைவனின் அருளை பெற வேண்டும் என்பதுதான் அந்த சிறப்பு விதி. இங்கே வள்ளல் பெருமான் யாது கூறுகிறார்? முதலில் அருளை பெற்றால் ஞான சித்தியை அடையலாம். அருளை எங்கிடம் பெறுவது? தயவால் தான் அருளை பெற முடியும். நாமெல்லாம் உயிர் குலத்திற்கு காட்டும் தயவு, அன்பு, கருணை, இரக்கத்தால் மட்டுமே அருளை பெற முடியும். ஆக நாம் காட்டும் தயவே மிகச் சிறியது, மிகச் சிறியது. ஆனால் நாம் கடவுளிடம் பெறும் அருளோ மிகப்பெரியது, மிக பெரியது. இங்கே நாம் சிறிய தயவை செய்து பெரிய தயவான கடவுளின் அருளை பெற்று விடுகிறோம். இங்கேதான் ஒரு விசித்திரம் நடைபெறுகிறது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அருளை ஜீவகாருண்யத்தால் பெறும் பொழுது நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, பெருமாயை ஆகிய 5 மலங்களும் ஆன்மாவை விட்டு நீங்கிவிடும். இந்த நிலைதான் ஆன்மாவின் தனித்த பூரண வல்லபம் ஆகும் என்று வள்ளற் பெருமான் கூறுகிறார். நன்றாக அதனை மனதில் பதிவு செய்து கொண்டு நாம் அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும். இப்போது வாழகை உடல் முத்தேக சித்தியை பெற்று சொந்த உடலான ஞான தேகத்தில் குடிபுகுந்து விடும். சிறிய தயவனை காட்டுங்கள், வாடகை வீட்டினை சொந்த வீடு ஆக்குங்கள். முயற்சி வெற்றி தரும், வெற்றி நிச்சயம். அன்புடன் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.